Praise the Lord. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 40:10. உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை, உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இந்த மாதம் சத்தியத்தின் மாதம் என்று ஆண்டவர் சொல்லுரைத்தார். அதனால் ஒரு நாளைக்கு 3 கூட்டத்திலும் சத்தியம் என்ற தலைப்பில் தான் நாம் தேவனுடைய செய்திகளை கவனித்து வருகிறோம். அந்த விதத்திலே இந்த சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, மறைத்து வைக்காத சத்தியம் மற்றும் ஒளித்து வைக்காத சத்தியம் என்கிறதை பார்க்கலாம். இந்த சத்தியத்தை குறித்து சொல்லும் போது அந்த தாவீது என்கிற தேவ மனுஷன் சொல்லுகிறார், நான் உம்முடைய சத்தியத்தை என் இருதயத்தில் மறைத்து வைக்கவில்லை, நான் உமது சத்தியத்தை மகா சபைக்கு அறிவியாதபடி ஒளித்து வைக்கவில்லை. உம்முடைய சத்தியத்தை மறைத்து வைக்கவில்லை, உம்முடைய சத்தியத்தை ஒளித்து வைக்கவில்லை என்பதை அங்கு சொல்லுகிறதை நாம் காணலாம். இந்த வார்த்தை எப்படி இருக்கிறது? இந்த வார்த்தை எதற்கு இணையா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துல நிறைய காரியங்கள் மறைத்துதான் செய்யப்படுகிறது. மறைத்துதான் காரியங்கள் நடப்பிக்கப்படுகிறது. ஒளித்து செய்வது, மறைத்து செய்வது, மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்வது, ஐயோ தெரிந்துவிடக் கூடாது என்கிற பதஷ்டத்தோடு செய்வது, இப்படிப்பட்ட செயல்கள், நடவடிக்கைகள் இன்றைக்கு நிறைய பெருகிவிட்டது. இந்த வசனம் சொல்லுகிறது, என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. சரி, அப்படியானால் ஆரம்பத்தில் இதை மறைத்து கொண்டவர்கள் யார்? மறைக்கப்பட்ட காரியத்தை செய்தவர்கள் யார் என்பதை நாம் பார்த்தால், ஆதி தகப்பன் என்று சொல்லுகிற முந்தின ஆதாம். இந்த ஆதாம் தான் ஓடி ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து மரங்களின் கிளைகள் இலைகளுக்குள்ளாக தங்களை மறைத்து கொண்டார். எப்படி மறைத்து கொண்டார்கள்? ஆண்டவர் வந்து, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் மறைந்திருந்தார்கள், தங்களை மறைத்து கொண்டார்கள். அதற்கு அவர்கள் சொத்திரம் சொன்ன காரணம், ஆண்டவரே நாங்கள் நிர்வாணிகளாயிருக்கிறோம். அதுக்குதான் ஆண்டவர் எதிர்கேள்வி கேட்டார், நீங்கள் நிர்வாணி என்று உங்களுக்கு சொன்னது யார்? எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த மறைத்து வைக்கப்படுகிற காரியம் எதை காண்பிக்கிறது? என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாள் அது வெளியே வரும் என்பதை காண்பிக்கிறது. பைபிள்ல லட்சக்கணக்கான வசனங்கள் உண்டு. அதுல ரொம்ப ஸ்தோத்திரம், நெற்றியில் அடித்ததை போல சொல்லப்படுகிற ஒரு வசனம் உண்டு. வெளிப்படாத மறைப்பொருளும் இல்லை, வெளிக்கு வராத ரகசியமும் இல்லை. சகலமும் அவர் பார்வைக்கு முன்பாய் வெளியரங்கமும் நிர்வாணவுமாய் இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் மறைக்கலாம், உங்களுடைய உறவு முறைகளை மறைக்கலாம், உங்களுடைய ரத்த சம்பந்தத்தை நீங்கள் மறைக்கலாம். வெளியில போய் சத்தியத்தை பேசுவதற்கு நீங்கள் மறைக்கலாம். எங்கே எதிர்கேள்வி கேட்டுருவாங்க, இல்லாட்டி பிரச்சனை பண்ணிடுவாங்க. நீ கிறிஸ்தவனா? அப்படி கிறிஸ்தவனா இருந்துட்டு தான் இந்த வேலை வாங்கினியா என்று தெரிஞ்சிரும் என்று சொல்லி, இன்றைக்கு கடைசி காலத்துல நிறைய பேர் சத்தியத்தை எங்க வைக்கிறார்கள்? இருதயத்துல மறைத்து வைக்கிறார்கள். அவர்களுக்கும் மனசாட்சி உண்டு. அந்த மனசாட்சி சொல்லுகிறது, நான் உன் தேவன்,
நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை ரட்சித்த கத்தை, நீ போய் சொல் என்று அந்த மனசாட்சி சொல்லுது. ஆனா மனசாட்சியே சொன்னாலும் இவர்களால் சொல்ல முடியாததுக்கு காரணம் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம், அரசியலுக்கு பயப்படுகிற பயம், அதிகாரிகளுக்கும் பயப்படுகிற பயம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாத கேடு தெரியுமா? ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்களை உயர்ந்த இடத்துல வைத்திருந்தாலும் சரி, தேவன் உங்களை மகா தாழ்ந்த இடத்துல வைத்திருந்தாலும் சரி, நான் ஒரே ஒரு சத்தியத்தை சொல்றேன், நீங்க எதை மறைச்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சத்தியத்தை மட்டும் மறைச்சே வைக்காதீங்க. சத்தியத்தை மறைச்சு வைக்காதீங்க. இந்த இப்போ ஒரு மாதமா ஒரு சம்பவம் என் இருதயத்தை வெகுவாய் பாதித்து கொண்டிருக்கிறது. அது நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப துக்கமாகவும் இருக்கும். என்னன்னாக்கா, நம்ம ஊழியத்தில் இருக்கிற ஒரு சகோதரர், நம்ம செய்யற கடன் கொடுக்கும் ஊழியம், அன்னகர் ஊழியம், மற்ற ஊழியங்களை பார்த்துட்டு, புதிய ஏற்பாடு வேணும்னு சொன்னீங்க, நான் ஒரு பிரதரை கான்டாக்ட் பண்ணி விடுறேன், அவர்கிட்ட நீங்க எத்தனை ஆயிரம் கேட்டாலும் கிடைக்கும், அவங்கள்ட்ட நிறைய இருக்கு அப்படின்னாரு. அப்புறம் இவரே நம்பர் கொடுத்து பண்ணாங்க. அப்புறம் நானும் போன் பண்ணி பேசுறேன். அவரு சாதாரண நல்லபடி பேசிட்டு, அப்ப எவ்வளவு வேணும்னு கேட்டார். நான் குறைஞ்சது ஒரு 500 வேணும், இப்போதைக்கு ஒரு 500 புதிய ஏற்பாடு கொடுங்க, நீங்க ஃப்ரீயா கொடுக்க வேண்டாம், என்னால முடிஞ்ச ஒரு கேஷ் நான் கொடுத்து அதை நான் வாங்கிக்கிறேன், சத்தியத்தை நான் இலவசமா வாங்க விரும்பல, முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டயா கேட்டு வாங்கி காணிக்க கொடுத்து நான் வாங்கிக்கிறேன். அப்புறம் அவர் பேசிட்டு இருந்தவர் சொன்னாரு, இல்ல அவ்வளவு எல்லாம் பண்ண முடியாது, ஒரு 25 வேணா கொடுக்கலாம் அப்படின்னு. எனக்கு ரொம்ப இதாக, அப்ப நீங்க என்ன செய்றீங்க எல்லாத்தையும் கேட்டார். நான் சொன்னேன், இவ்வளவு ஊழியத்தை செய்யறோம், இவ்வளவு பேர் சந்திக்கிறோம், இவ்வளவு பேருக்கு பைபிள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், இன்னும் எங்களுக்கு கொடுக்கணும், எங்களுக்கு ஆயிரக்கணக்கான பைபிள் தேவைப்படுது அப்படின்னு. அவன் கடைசியா அவர் சொல்லிட்டார், இல்ல நான் மேலிடத்துல கேட்கிறேன், நான் ஃப்ரீயா கொடுக்க முடியாது, ரெண்டாவது அதை நாங்க எல்லா ஊழியக்காரர்களும் கொடுக்க கூடாதுன்ற ரூல், அதனால நான் கொடுக்க முடியாது, கேட்டு நான் தரேன் அப்படின்னு. 2 நாள்ல கேட்டு சொல்றேன் அப்படின்னாரு. அவர் ஒண்ணுமே சொல்லல. திரும்பவும் ஒரு வாரம் கழித்து கேட்டேன், இல்ல பாஸ்டர் முடியாது அப்படின்ட்டார். எனக்கு அது ரொம்ப துக்கம். இப்ப அவர்கிட்ட ஒரு 5000க்கும் அதிகமான வேதாகமங்கள் குமிந்து கிடக்கு, எல்லாமே கிடியன்ல போட்டது, இலவசமா கொடுக்கக்கூடியது. ஆனால் இப்ப நம்ம இவ்வளவு ஊழியத்தை தரோம், டீட்டெயில்ஸ் கொடுக்கிறோம், அது ஒரு மெசேஜஸ் அப்டேட் பண்றோம், போட்டோஸ் கொடுக்கிறோம், வீடியோஸ் கொடுக்கிறோம், நீங்க வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் வீடியோ போட்டு தரேன், எல்லாம் சொல்றேன், ஆனாலும் கொடுக்க முடியல. இதை சில நேரம் யோசித்த போது எனக்கு ஒரு வசனம் தான் ஞாபகம் வந்தது. என்ன வசனம்னா, தானியத்தை கட்டி வைக்கிறவர்களை ஜனங்கள் சபிப்பார்கள், தானியத்தை கட்டி வைக்கிறவர்களை ஜனங்கள் சபிப்பார்கள். தானியம் என்பது ஒரு பக்கம் பூமியின் விளைச்சலாய் இருந்தாலும், அந்த கர்த்தர் நல்லவர், அந்த தானியம் என்பது இன்னொரு பக்கத்துல கர்த்தருடைய வார்த்தையையும் குறிக்கிறது. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு நிறைய பேருடைய ஜீவியத்துல நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன், இவங்களுக்கு தான் தர முடியும், அவங்களுக்கு தான் தர முடியும், ப்ராப்ளமே இல்லாத இடத்துலதான் ஊழியம் செய்ய முடியும், பிரச்சனையே இல்லாத இடத்துல சுவிசேஷம் சொல்ல முடியும், எதுவும் நடந்துடக்கூடாது, அப்பதான் நான் கர்த்தருக்கு ஏதாவது பண்ணுவேன்னு சொன்னாக்கா, அதுக்கு பெயர் ஊழியம் கிடையாது, அதை நீங்கள் மறைத்து வைக்கிறது என்றார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இங்கு வேதம் சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தை நான் மறைத்து வைப்பது இல்லை. கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த தானியத்தை கட்டி வைக்கிறீர்கள், எந்த தானியத்தை, எந்த சத்தியத்தை மறைத்து வைக்கிறீர்கள், இது தேவனுடைய சத்தியத்தை மறைத்து வைக்கிறதும் ஒளித்து வைக்கிறதுமான காலம் கிடையவே கிடையாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீதிமொழிகள் 11:26. தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விக்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். இப்போ கர்த்தர் நல்லவர். மீண்டும் அந்த ஊழியக்காரரை கூப்பிட்டு நான் இன்னொரு முறை ரிக்வெஸ்ட் பண்ணி பேசினேன், ஐயா இப்படி இருக்குது, இந்த மாசம் நாங்க 2 மாவட்டத்துல செய்யறோம் சொல்லி, ஆனாலும் பதில் இல்லை.
அப்ப ஏன் சொல்லுகிறேன், தயவு செய்து சகோதரர்களே, சகோதரிகளே, ஊழியக்காரர்களே, இந்த தேவனுடைய சத்தியத்தை மறைத்து வைக்கிற காரியம் அது இருதயத்திலும் மறைக்க கூடாது, எந்த இடத்திலும் மறைக்க கூடாது. மறைத்து வைக்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கவும் இல்லை. அப்ப என்ன செய்ய வேண்டும்? அந்த சங்கீதம் 40:10 சொல்லுகிறது, ஓ என் இருதயத்தில் மறைத்து வைக்கவில்லை, உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்லிருங்க. ஓ கர்த்தர் நல்லவர், அறிவிக்க வேண்டியவர்களுக்கு அறிவிச்சிருங்க, தெரிவிக்க வேண்டியவர்களுக்கு தெரிவித்து விடுங்க. இன்றைக்கு மாலையிலே டீ சாப்பிடுவதற்காக வெளியில கொஞ்சம் போய் வரலாம் என்று டீ ஷாப்புக்கு போயிருந்தேன். அப்போ சில நிமிடங்கள் நான் கொஞ்சம் அப்படியே ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஃபேஸ்புக் பார்க்கும்போது அதுல ஒரு மெசேஜ் என்னை வெகுவாய் தொட்டது. மரண நேரத்திலும் ஆத்தும பாரம், மரண நேரத்திலும் ஆத்தும பாரம் என்கிற ஒரு செய்தி என்னை வெகுவாய் தொட்டது. ஒரு மருத்துவர், நல்ல பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கார். அவர் நல்ல ஃபேமஸ் ஆனவர், எப்போதுமே சிறுத்த முகமாய் மருத்துவ வேலைகளை செய்கிறவர். அவருடைய முக தாட்சணியத்துக்காகவே, சிரித்த முகத்துக்காகவே நிறைய பேர் வருவாங்க. அப்படிப்பட்ட மருத்துவர் அன்றைக்கு மருத்துவமனையில் வீட்டுக்கு போகும்போது மனம் உடைந்து மிகுந்த பாரத்தோடும் கண் கவலையோடும் முகம் களை இழந்து வீட்டுக்கு போயிட்டார். மனைவி பதறி போய், என்னப்பா என்ன ஆச்சு, ஏன் ஒரு நாள் இப்படி நீங்க டயர்டா இருந்ததில்லை, உங்க ஃபேஸே வேற மாதிரி இருக்கு, என்னன்னு கேட்டப்போ அவர் மெதுவாய் சொல்ல ஆரம்பித்தார், நம்முடைய மருத்துவமனையில் ஒரு பையனை அட்மிட் பண்ணிருக்காங்க. அவனுக்கு சரியா 10 வயசு. அவனுக்கு கேன்சர் வந்திருக்கு, அது முற்றி விட்டது. அவன் எப்போ மறிப்பான் என்று தெரியல. ஆனா நம்மளால முடிஞ்ச வரை ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் போய் செக்அப் பண்றதுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போயிருந்தேன். அப்போ அவன் ஒரு வார்த்தையை சொன்னான், என் இருதயத்தை சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. என்னப்பா அப்படி சொல்லிட்டான் அந்த பையன் அப்படின்னதுக்கு அந்த டாக்டர் சொன்னாராம், அங்கிள் நீங்க என்னதான் மருந்து எவ்வளவுதான் இன்ஜெக்ஷன் போட்டாலும் எனக்கு தெரியும் அங்கிள், நான் இனி பிழைக்க மாட்டேன், நான் சாக போறேன்னு சொல்லி. ஆனா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், பண்ணுவீங்களா? என்ன தம்பி அப்படின்னு, நான் தொடர்ந்து சண்டே கிளாஸ் போய் ஏசப்பாவை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அந்த 10 வயசுல நான் 10 பேரை கிறிஸ்துவுக்குள் நடத்திட்டேன். என் மூலமா 10 பேர் இயேசுவுக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப 11ஆவதா இன்னொரு ஆளை நான் கிறிஸ்துவுக்குள் நடத்த விரும்புறேன். ஆனா நான் நாளைக்கே செத்துருவேன்னு எனக்கு தெரியுது. இன்னைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவீங்களா? நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னாக்கா இந்த 11ஆவது ஆத்துமாவோடு நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை கேட்ட மாத்திரத்துல கேன்சர்ல உயிருக்கு போராடிட்டு இருக்க ஒரு சின்ன 10 வயசு பையன் அவ்வளவு ஆத்தும பாரத்தோட சொன்னதை கேட்ட அந்த டாக்டரு சோதரி என்ன செய்யறதுன்னு தெரியல, அந்த கவலையோட தான் வீட்டுக்கு போயிருக்காரு. இதை மனைவிட்டு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு அவருடைய செல்போன்ல பெல் அடிச்சிருக்கு. அந்த அட்டன் பண்றாரு. டாக்டர் சீக்கிரம் வாங்க என்று சொல்ல ஓடி போய் மருத்துவமனையில் பார்த்தால் அந்த பையன் கடைசி கட்டத்துல மருத்துவமனையில உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அவன் உயிர் போக வேண்டிய தருவாய் இருக்கு. அப்ப அங்க இருந்து ஆஸ்பத்திரி ஸ்டாஃப்ல ஒரு சகோதரி ஓ என்று கத்தி கதறி அழுது மார்பிலும் தலையிலும் அடித்து கொண்டிருக்கு. ஏமா என்னாச்சுன்னு கேட்டா, இந்த தம்பிதான் தினம் என்கிட்ட பேசுவான், அவன் சொல்லி 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 நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன். அவன் சொன்னான் 11ஆவதா ஒருத்தவங்களை இயேசுக்குள்ள கொண்டாருன்னு சொன்னான். அவன் நான் ஒப்பு கொடுக்காம இருந்தேன். இன்னைக்கு இப்போ நான் இயேசுவை ஏத்துக்கிறேன். இதுவரைக்கும் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஏத்துக்கல, ஆனா இன்னைக்கு ஏத்துக்கிறேன்னு சொல்ல டாக்டர் அதை கேட்டு மனம் உடைஞ்சி, நீ 11ஆவதா இயேசுவை ஏற்றுக்கொள்ள, ஓ 12ஆவதா நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லி அன்றைக்கு ஒரே நாளில் 2 பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஓ அன்றைக்கு பார்த்தால் அந்த 2 பேர் ஏற்றுக்கொள்ளுகிற நேரத்தில் அவன் மரித்து போனான். மறுநாள் அந்த பையனுடைய பிறந்த நாள், அவன் இறந்ததின் மறுநாள் பிறந்த நாள். அவன் மரித்த அந்த 10ஆவது வயதிலே 11ஆவது வயதை தொடுவதற்கு ஒரு நாள் இருக்கும் போதே கர்த்தருக்குள் மரித்து விட்டான். ஆனா 12 பேரை கர்த்தருக்குள் நடத்தி விட்டான். எவ்வளவு அற்புதமான ஒரு ஊழியம்,
எவ்வளவு சிறந்த ஒரு ஊழியம். இந்த செய்தியை கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நான் படிச்சேன், ஒரு வரி விடாம அவ்வளோத்தையும் திரும்ப படிச்சுட்டு திரும்ப ஒரு முறை அதை திரும்ப 2வது முறை படிச்சு யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, என்னுடைய சிறு வயதிலும் என்னுடைய ஊழியத்தின் துவக்க காலத்திலும் இப்படிதானே ஏன் ஊழியம் இருந்தது? ஆத்மாதாயம் மட்டும்தானே ஊழியத்தின் பிரதானமா இருந்தது? தயவு செய்து என்னையும் மன்னியும், நானும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். மீண்டும் அந்த ஆத்மாதாய ஊழியத்தை நான் செய்யணும், எனக்கு அந்த கிருபையை தாரும் என்று அறிக்கையிட்டேன், ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு அது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பிலும் வெளியிட்டிருக்கிறோம். இருட்டோட ஜெபம் வாட்ஸ்அப் குரூப்பிலும், இரவுக்கு ஜெபம் வாட்ஸ்அப் குரூப்பிலும், மற்ற வாட்ஸ்அப் குரூப் வெளியிட்டிருக்கோம். நீங்க வேணா படித்து பாருங்க. எனக்கன்பானவர்களே, இன்னைக்கு தேவனுடைய சவால் ஒன்று உங்களுக்கு முன்பாய் வருகிறது. உங்களுக்குரியது எதையுமே ஆண்டவர் மறைச்சு வைக்கலங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை மறைச்சு வைக்கல, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளத்தை மறைச்சு வைக்கல, உங்களுக்கு நீடிக்க வேண்டிய ஆயுசு நாட்களை மறைச்சு வைக்கல, உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் மறைச்சு வைக்கல, ரட்சிப்பை மறைச்சு வைக்கல, மனம் திரும்புதலை மறைச்சு வைக்கல, சுவிசேஷத்தை மறைச்சு வைக்கல, உங்களுக்குன்னு ஒரு சபையை மறைச்சு வைக்கல. இது எதையுமே ஆண்டவர் மறைக்காம அந்தந்த காலத்துல அந்தந்த வயதுல அந்தந்த காரியத்தை வெளிப்படையா கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா, இன்னைக்கு சத்தியத்தை அறிந்த நீங்கள், தேவனை அறிந்த நீங்கள், சத்தியத்துக்கு இடம் கொடுத்த நீங்கள் ஏன் சத்தியத்தை மறைத்து வைக்க வேண்டும்? ஏன் அங்கு வெட்கம் வருகிறது? யாரை பார்த்து பயப்படுகிறீர்கள்? எதற்காக தயங்குகிறீர்கள்? அப்படி என்னதான் நடக்க போகிறது? இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். நாம் மறைத்து வைக்கிறவர்களாய் அல்ல. அந்த சங்கீதம் 40:10 சொல்லுகிறபடி நாம் சொல்லி வருகிறவர்களாய் இருக்க வேண்டும். மோசையின் தாய் தன்னுடைய சொந்த குமாரனாகிய மோசையை பொத்தி மறைச்சு வச்சான். ஆனா ரொம்ப நாள் மறைக்க முடியல. 3 மாதம் மட்டும்தான் மறைக்க முடியும். கடைசியில் அவள் பார்த்தால், என் பிள்ளை இதுக்கு மேல் மறைத்து வைக்க முடியாது என்று சொல்லி அதை வெளி உலகிற்கு கொண்டு வந்து விட்டாள். நல்ல நதியிலே அருமையான ஒரு ஸ்டீலினால் செய்யப்பட்ட ஒரு 4 பெட்டியில வைத்து வெளி உலகிற்கு காண்பித்தார். என்றைக்கு மறைத்து வைக்கப்பட்ட மோசை என்கிற குழந்தை வெளி உலகத்துக்கு வந்ததோ, அன்றைக்குதான் அந்த பிள்ளை வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாய் மாறினான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவது, எனக்கு வரம் இல்ல பாசு, எனக்கு வல்லமை இல்ல பாசு, எனக்கு ஊழிய அழைப்பு இல்ல பாசு, எனக்கு அந்த கிருபை இல்ல பாசு, அதனாலதான் நான் அதை செய்யறது இல்லை, நான் உண்டு என் வேலை உண்டு என்று சொல்றோம், நான் உண்டு என் வேலை உண்டு என்று இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். ஆனா தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், இது எல்லாமே நீங்க கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை மறைச்சு வைக்கிறதுக்கு சமானம். தயவு செய்து மறைக்காதீர்கள், அதை வெளியே கொண்டு வாருங்கள், சொல்ல ஆரம்பிங்க. அப்போதான் உங்க வாக்கிலும் செய்கிலும் நீங்களும் மாறுவீர்கள். உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற சத்தியமும் பரவி பாய ஆரம்பிக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. மறைத்து வைக்கிறது மிகப்பெரிய ஒரு சாபம். மறைத்து வைக்கிறது மிகப்பெரிய ஒரு சாபத்தின் காலத்துக்கும் சாபத்தின் கிரியைக்கும் அடையாளம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயையும் உண்டாவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்போஸ்தலர் 20:26. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினால். அல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். இதுதான் வேதம் காட்டுகிற வழி. பரலோகத்தை குறித்து தெரியும், அதை சொல்லணும். நரகத்தை குறித்து தெரியும், அதை சொல்லணும். பைபிளை குறித்து தெரியும், அதை சொல்லணும். கிறிஸ்துவின் அன்பை குறித்து தெரியும், அதை சொல்லணும். கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்து தெரியும், அதை சொல்லணும். கடைசி காலத்தை குறித்து தெரியும், அதை சொல்லணும். இது மற்றவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்குமா? நான் தான் சொல்லுமா என்பது கேள்வி அல்ல. இந்த அப்போஸ்தலர் 20:26 சொல்லுகிறபடி தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றை நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
இந்த இடத்துல நான் என்னை குறித்த ஒரு சின்ன கடுகு சாட்சி சொல்ல வேண்டும். அந்த கடுகு சாட்சி என்னன்னாக்கா, ஒரு விதத்துல நான் கர்த்தருக்குள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஏன் தெரியுமா? இன்னைக்கு உதாரணத்துக்கு இந்த இருட்டோட ஜெபம் ஆரம்பித்து 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷத்துக்கு போயிட்டு இருக்கு. இந்த இத்தனை வருஷத்துல தினம் கூட்டம் நடந்துகிட்டே இருக்கு. தினம் ஒரு நாளைக்கு 3 பிரசங்கம் 4 பிரசங்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். தினம் செய்தி அளிக்கப்படுது. ஆனா ஒரு நாளைக்கு 3 கூட்டம் என்று வச்சாலே ஒரு மாதத்துக்கு 90 செய்தி முதல் 100 செய்திகள். ஆனா 100 முறையும் பிரசங்கம் பண்ண கர்த்தர் உதவி செய்திருக்கார். 100 முறையும் 100 தலைப்புகளில் கொடுக்க உதவி செய்கிறார். 100 முறையும் 100 சத்தியத்தை பேச வைக்கிறார். 100 முறையும் தேவனுடைய சாராம்சம் குறையாமல் பாரத்தோடும் அர்த்தத்தோடும் விளக்கத்தோடும் பேச வைக்கிறார். இதற்கு என்னுடைய பெருமையா நான் அதை சொல்லல. நான் சொன்னேன், இதுக்காகத்தான் நான் தேவனை துதிக்கிறேன். இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு வாய்ப்பு இருக்கு, பேச மாட்டாங்க. எவ்வளவு பேருக்கு நல்ல சூழ்நிலை இருக்கு, ஊழியத்தை செய்ய மாட்டாங்க. எவ்வளவு பேருக்கு ஆண்டவர் நல்லா வச்சிருக்காரு, கர்த்தருக்காக எதையுமே செய்யறது கிடையாது. ஆனா ஒரு தகுதியும் இல்லாம, ரொம்ப படிப்பும் இல்லாம, எந்த அறிவும் இல்லாம, பெரிய ஜனமும் இல்லாம, ஒரு சபையும் கிடையாது, ஒரு பெரிய கூட்டமும் கிடையாது. ஆனா தினம் ஊழியத்தை செய்துட்டு இருக்கோம், தினம் சத்தியத்தை பேசிட்டு இருக்கோம், தினம் வியாக்கியானம் கொடுத்துட்டு இருக்கோம், தினம் வேத பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறோம். இதை நினைக்கும் போதுதான் இந்த அப்போஸ்தலர் 20:26 என் நினைவுக்கு வருகிறது. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா! எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் இப்பொழுதே கையை உயர்த்தி, ஐயா, இனி உம்முடைய ஆலோசனையில் ஒன்றை நான் மறைக்க மாட்டேன் ஆண்டவரே, ஒன்றையும் மறைக்க மாட்டேன் ஆண்டவரே, ஒன்றையும் மறைத்து வைக்க மாட்டேன் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நான் சொல்லுவேன். யாருக்கு சொல்ல சொல்லுகிறீரோ அவர்களுக்கு சொல்லுவேன், எங்கு அனுப்புகிறீரோ அங்கெல்லாம் சொல்லுவேன், என்ன சொல்ல சொல்லுகிறீர்களோ அதையெல்லாம் சொல்லுவேன். இனி நான் மறைத்து வைக்க மாட்டேன். எனக்கு 2 கையை கொடுத்திருக்கீங்க, நல்ல சுகத்தை கொடுத்திருக்கீங்க, நல்ல மண்டையில மூளையை கொடுத்திருக்கீங்க, உடம்புல சரியான ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கீங்க, நல்ல அறிவு கொடுத்திருக்கீங்க. எனக்கு வேண்டிய ட்ரெஸ் இருக்கு, வீடு இருக்கு, பீரோ இருக்கு, கண்ணாடி இருக்கு, பண்டம் இருக்கு, பாத்திரம் இருக்கு, பொருள் இருக்கு, வண்டி இருக்கு, செருப்பு இருக்கு, கார் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீ மறைத்து வைக்காமல் இதையெல்லாம் நீ கொடுத்தபடியினால் ஆண்டவரே, இன்றைக்கு நான் தீர்மானம் பண்ணுகிறேன். அப்போஸ்தலர் 20:26 படி இனி ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் உம்முடைய சத்தியத்தை அறிவித்துக் கொண்டே இருப்பேன். நான் அறிவித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா! இந்த தீர்மானத்தை உங்களால் எடுக்க முடியுமா? இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக உங்களை அர்ப்பணிக்க முடியுமா? இதையும் வழக்கத்தின்படி 10ஓடு 1, 11, அத்தோடு இது 1 சொல்லி இந்த மாசம் முழுக்க சத்தியத்தை குறித்த பிரசங்கம், அதுல இது ஒரு பிரசங்கம் என்று நீங்க காதை தொடச்சி போட்டுட்டு போனீங்க அப்படின்னா, பைபிளே சொல்லுது, ஒரு நாள் நியாயம் தீர்க்க வேண்டிய நாள் வரும், அன்றைக்கு என் வார்த்தை அவர்களை நியாயம் விசாரிக்கும். தேவனுடைய வார்த்தை நியாயம் தீர்க்கும். இந்த நல்ல எச்சரிப்பின் செய்தியை அல்ல தட்டாதீர்கள். உங்க இருதயத்தை உடைங்க, மனசை நொறுக்குங்க. கர்த்தர் கொடுத்த எவ்வளோ கோடிக்கணக்கான ஆசீர்வாதத்துல ஒரு சின்ன பகுதி, கொஞ்ச நேரம், ஒரு சின்ன பகுதி, சில மனிதர்கள், ஒரு சின்ன பகுதி, சில வசனங்கள் இப்படி ஜனங்களுக்கு சொல்லுங்க. பல விதத்துல, ஏதோ ஒரு விதத்துல சொல்லுங்க. தயவு செய்து இந்த சங்கீதம் 40:10 சொல்லுகிறபடி சத்தியத்தை மறைத்து வைக்காதீர்கள். ஒன்றையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பியுங்கள். அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு வேதம் சொல்லுகிறது,
மகாசபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. ஆமென். நான் ஒளித்து வைக்கவில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. அப்படியானால் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஒளித்து வைக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாருனாலே சில காரியத்தை ஒளித்து வைக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். ஒருவருக்கு இல்லாத காரியத்தை ஆண்டவர் பேசுவதே கிடையாது, ஆண்டவர் தெரிவிப்பதும் கிடையாது. அவர் வீணாக வானத்திலே சிலம்பம் பண்ணுகிறவரும் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது மறைத்து வைப்பது இல்லை என்பதை நீ சொன்னாய் மகனே மகளே, ஒன்றை மறைக்காமல் எல்லாவற்றையும் அறிவிப்பேன் என்று நீ சொல்லிவிட்டாய். ரொம்ப சந்தோஷம், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இரண்டாவது அந்த வசனம் சொல்லுது, ஒன்றை நான் ஒளித்து வைப்பது இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த ஒளித்து வைக்கிற அனுபவம் பாருங்க, அது சாதாரணமானது கிடையாது. கர்த்தர் நல்லவே. பல நேரத்துல தேவன் நம்மை வெளியரங்கமாய் இருக்க செய்வார், வெளிப்படையாய் நடந்துக்க சொல்வார். ஒரு நாள் எலியா ஏசபேலுக்கு பயந்து, ராஜாவுக்கு பயந்து அவன் எங்கோ போய் ஓடி ஒளிந்து கொண்டார் எலியா. ஆனா ஒரு நாள் கர்த்தர் பார்த்தாரு, எப்பா எலியா, நீ யாரு? நீ ஒரு தீர்க்கதரிசி. நீ யாரு? என்னுடைய வார்த்தையை சொல்லுகிற மனிதன். நீ யாரு? எனக்காக பயங்கரத்தை செய்கிறவன். நீ யாரு? இப்படியே கொஞ்ச காலம் போனா நீ அக்கினி ரதத்தில் ஏற வேண்டிய ஆள். ஏன் ஒளிச்சிட்டு இருக்கிற? வெளியே வா, ஓலையை விட்டு வெளியே வா, கண்மலையை விட்டு வெளியே வா என்று சொன்ன ஆண்டவர் நேர எலியாவை நடந்து வர சொன்னாரு. ஒபதியா என்கிற நல்ல ஒரு தேவ மனுஷன் அந்நாட்களில் அங்கு காணப்பட்டார். அந்த மனுஷங்கிட்ட நேர கொண்டு போனார். எலியா வந்து சொன்னார், எப்பா, நான் தான் எலியா வந்திருக்கிறேன். நீ போய் ஒரு ராஜாவுக்கு சொல், நான் எலியாவை பார்த்தேன், எலியா அங்கு நின்று கொண்டிருக்கிறார் சொல். நல்லா கவனிங்க. ஒளிந்து கொண்டிருந்த, தன்னை ஒளித்து கொண்டிருந்த எலியாவை ஒளிந்து கொண்டு இருக்காதே என்று சொல்லி முதலாவது ஓரே பர்வதத்தின் குகையிலிருந்து வெளியே வர சொல்லுகிறான். இரண்டாவது நடந்து இயேசுவிலுக்கிற தேசத்துக்கு அந்த வழியிலேயே போக சொல்லுகிறான். மூன்றாவது ராஜாவுக்கு செய்தி சொல்லி அனுப்ப சொல்லுகிறான். அப்போ அவ்வளோ பெரிய எலியாவையே, அவ்வளோ பெரிய தேவ மனுஷனையே ஒளிந்து கொண்டு இருக்காதே என்று சொல்லும் போது, இந்த கடைசி காலத்துல நாம் நம்மை ஒளித்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. முதலாவது பார்த்தோம், மறைத்து வைக்க கூடாது. அது சத்தியத்தை, தானியத்தை கட்டி வைக்கிறவர்களை ஜனங்கள் சபிப்பார்கள். இங்க இரண்டாவது பார்க்கிறோம், ஒளித்து வைக்கக்கூடாது. எதை ஒழிக்க கூடாது? நம்மை நாமே ஒளித்து கொள்ளக்கூடாது, நம்மை நாமே மறைத்து கொள்ளக்கூடாது. வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு நடைமுறை எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு ஒரு அழகான ஒரு சின்ன கிருபைய கர்த்தர் கொடுத்திருக்கார். என்ன கிருபை? யாராவது போன் பண்ணா, யாராவது ரிக்வெஸ்ட் வச்சா, யாராவது உங்களுக்கு கேட்டுக்கிட்டா, யாராவது உங்களை கான்டாக்ட் பண்ணா, அவங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்திருக்கார். நீங்க ஜெபம் பண்ணா அவங்களுக்கு என்னமோ ஒண்ணு நடக்குது, அதுதான் அவங்க விசுவாசம். நீங்க ஜெபம் பண்ணா இன்னொன்னு சம்பவிக்கின்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அதே மாதிரி நீங்க ஜெபம் பண்ணவும் நடக்குது. அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்காரு. ஆனா நடக்கிறது என்ன தெரியுமா? நீங்க ஒரு முறை ஜெபிக்கிறீங்க, 2 முறை ஜெபிக்கிறீங்க, 3ஆவது முறை வரும்போது பாக்குறீங்க, ஏற்கனவே நம்ம ஜெபம் பண்ணோம், அவங்களுக்கு அந்த காரியம் நடந்துச்சு. ஆனா நன்றியே இல்லாத ஜனம், ஒரு காணிக்கை கொடுக்கல, நன்றி விசுவாசமே இல்லாத மக்கள் நம்மள்கிட்ட வந்து சொல்ல கூட இல்லை. இனி ஏன் இவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு நினைச்சாலே நீங்கள் உங்களை ஒளித்து கொள்ளுகிறீர்கள் என்றார். நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்திய தேசம் சாதாரணமாய் சுதந்திரம் பெறவில்லை. நிறைய போராட்டங்கள் நடந்தது, நிறைய ஊர்வலங்கள் நடந்தது, நிறைய தியாகங்கள் நடந்தது,
நிறைய பேரு சோத்திரம் ஊர்ல நடக்க ஆரம்பித்தார்கள், நிறைய பேர் கோஷமிட ஆரம்பித்தார்கள், நிறைய பேர் ஊர்வலம் போக ஆரம்பித்தார்கள். இப்படியெல்லாம் செய்ததுனாலதான், அந்த விளைவுனாலதான் இந்தியா சுதந்திரம் அடைந்தது. அப்போ அந்த உபத்திரவ காலத்துல, நெருக்கத்தின் காலத்துல இந்தியாவின் முன்னணி பிரதானமான ஆதிகால தலைவர்கள் தங்களை ஒழித்து கொள்ளவில்லை. சுற்றுவேன் என்கிற செய்தி வந்தது. பிடிச்சு கொண்டு போய் நாங்க எங்களுடைய சிறைச்சாலையில் வைப்போம் என்கிற செய்தி வந்தது. உங்களை அணுவணுவா கொடுமைப்படுத்துவோம் என்கிற செய்தி வந்தது. ஆனால் சில இந்திய தலைவர்கள் என்ன சொன்னாங்க, நீ சுட்டாலும் பரவாயில்ல, எங்களை பிடிச்சுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, எங்களை அணுவணுவா கொன்னாலும் பரவாயில்ல, நாங்க எங்க நாட்டுக்காக உயிரை கொடுக்க ரெடி, உயிர் இருக்க வரைக்கும் போராட ரெடினாங்க. அன்னைக்கு இருந்த அந்த தலைவர்கள் அப்படி துணிஞ்சு வந்ததுனால தான், தைரியமா எதிர்த்து நின்னதுனால தான், தேசத்துக்காக எதையும் சகித்ததுனால தான் இந்திய தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைத்தது. இந்தியா ஒரு சுதந்திர பெற்ற நாடா, ஒரு ரிப்பப்ளிக் நாடா அது மாறினது. அதே போல நாம் நம்மை மறைத்து கொள்ள வேண்டியவர் அல்ல. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிருபை இருந்துச்சுனாக்கா, ஐயோ நான் இப்ப கொடுத்தாக்கா இதுதான் சாக்குன்னு சொல்லி பிச்சை எடுக்கிற மாதிரி மாசந்தோறும் வந்துருவாங்கன்னு சொல்லி உங்களை நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டா நீங்க கர்த்தர் கொடுக்க சொன்னதை மறைச்சு வைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சோத்திரம் கத்து இந்த ஊழியக்காரனை போய்ப்பார், இந்த ஊழியக்காரிய போய்ப்பார், இந்த ஊழியத்தை செய்ய என்று சொல்லும் போது, ஐயா நான் ஒரு முறை போயிட்டாக்க நொய் 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 நொய்யும்பாங்க, திரும்ப திரும்ப கூப்பிடுவாங்க, சும்மா ஏதாவது செய்ய சொல்லுவாங்க. நான் வேலைக்கார மாதிரி போயிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியும் நீங்க போகல அப்படின்னாக்கா அதுவும் கர்த்தருடைய காரியத்தை நீங்க ஒளிச்சு வைக்கிறதுக்கு சமனம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நல்லவே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல அபிஷேகம், நல்ல சில தகுதி, நல்ல கனிகள் உண்டு, நல்ல அனுபவம் உண்டு. இதை எதையுமே கர்த்தருக்காக பயன்படுத்தப்படாவிட்டா அதையுமே ஒளிச்சு வைக்கிறதுக்கு தான் சமானம். அந்த ஒளித்து வைக்கிறத ஆண்டவர் விரும்புவதே கிடையாது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, எஸ்தர் ராஜாத்தி ஒளித்து வைக்கப்பட வேண்டிய முறைப்படி ஸ்திரீ. அவள் தன்னை வெளிப்படுத்த வேண்டியவள் அல்ல. அவள் வீட்டோரங்களில் கனி தரக்கூடியவள். ராஜாவை மகிழ்விக்க வேண்டும், ராஜாவை சந்தோஷப்படுத்த வேண்டும், ராஜாவோடு பயணிக்க வேண்டும், ராஜா சொல்லுகிறபடி நடந்து கொள்ள வேண்டும். இது மட்டும்தான் எஸ்தருடைய வேலை. ஆனால் அதை மீறி அவள் தன்னை ஒளித்து வைத்துக் கொள்ளாமல் ஓசத்திர வெளிப்படையாய் வந்து ராஜ அரண்மனையிலே ராஜாவின் முற்றத்தில் வந்து நின்றோம். ராஜ முற்றத்தில் வந்து நின்று, நான் உம்முடைய இளவரசி வந்திருக்கிறேன், நான் உம்முடைய ராணி வந்திருக்கிறேன், நான் தான் எஸ்தர் வந்திருக்கிறேன் என்று பகிரங்கமாய் தன்னை வெளிப்படுத்தினார். அதை பார்த்த தேவன் தான் அந்த எஸ்தர் ராஜாத்தியை அந்த தேசத்துக்கே தலைவியாய் 127 தேசங்களுக்கு தலைவியாய் மாற்றினார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்த கனியை ஒளிச்சு வைக்காதீங்க, கர்த்தர் கொடுத்த நன்மையை ஒளிச்சு வைக்காதீங்க, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒளிச்சு வைக்காதீங்க. ரொம்ப முக்கியமா உங்களை நீங்களே திரைக்கு பின்பாகவும் குகைக்கு உள்ளாகவும் அல்லது வேற்று இடத்துல போய் ஒழித்து கொள்ளாதீர்கள். இது செஞ்சுட்டாக்கா என்னுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் போயிடும், என்னுடைய கிரேடு போயிடும், என்னுடைய லெவல் போயிடும், அப்புறம் யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க, நான் என்னுடைய அந்த விசுவத்துல பெரிய அனுபவத்துல பெரிய லெவல் இருக்க முடியாதுன்னு சொல்லி நீங்க அழிஞ்சு போற பூமிக்குரிய பெருமையை நாடிக்கிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை அபிஷேகத்தை தயவை ஒளிச்சு வைப்பீர்கள் என்று சொன்னா அதை கர்த்தர் விரும்புவதே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், வரலாறு சொல்லுகிறது, இயேசுவை பிடிக்க கெத்செமனே தோட்டத்துக்கு 500க்கும் அதிகமான பேர் வந்தார்கள். 500க்கு அதிகமான பேர் வந்திருக்காங்க. வந்தவன் எல்லாமே கையில தடியையும் ஈட்டியும் பிடிச்சிட்டு வந்திருக்கான். அப்போ எங்க இயேசு, இயேசு எங்க, எங்க இயேசு, இயேசு எங்க தேடிட்டு இருக்காங்க. அப்போ பைபிள் சொல்லுது, இயேசுவே முன்னாடி போய், நான் தான் இயேசு, இதோ என்னை பிடித்துக் கொள்ளுங்கள், நான் தான் இயேசு என்று தன்னை ஒளித்துக் கொள்ளாமல் அவர் வெளிப்படையாய் தன்னை காண்பித்தார், வெளிப்படையாய் தன்னை பிரதிபலித்தார்.
ஓ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஒன்று, தேவனுடைய சத்தியத்தை மறைச்சு வைக்காதீங்க. இரண்டாவது, சத்தியவானும் சத்தியவதியுமாகிய நீங்கள் உங்களை ஒளித்துக் கொள்ளாதீர்கள். ஓடி ஒளியாதீங்க, ஆக்கு போக்கு சொல்லாதீங்க, நாட்களை கடத்தாதீங்க, நேரத்தை வீணாக்காதீங்க, அடுத்த மாசம் அடுத்த வருஷம் என்று சொல்லாதீங்க. தேவன் கொடுத்த காலத்தை தேவனுக்காக பயன்படுத்துங்க. தேவன் கொடுத்த கிருபையை தேவனுக்காக பயன்படுத்துங்க. தேவன் கொடுத்த அபிஷேகத்தை தேவனுக்காக பயன்படுத்துங்க. ஒளித்து வைக்கிறது தேவன் விரும்புகிற காரியம் கிடையவே கிடையாது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, எரேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். எரேமியா 13:7 சொல்கிறது, அப்பொழுது நான் ஐப்பிராத்து நதிக்கு போய் கச்சையை ஒளித்து வைத்த இடத்திலே தோண்டி அதை எடுத்தேன். ஓ சூத்திரம், கச்சையை ஒளித்து வைத்த இடத்திலே தோண்டி அதை எடுத்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய நல்ல 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 காரியங்களை, தேவன் செய்ய சொன்ன காரியம் இதெல்லாம் ஒளிச்சு வச்சீங்க. அதை ஒளிச்சது போதும், அதை போய் தோண்டுங்க, அதை போய் நோண்டுங்க, அதை தேடுங்க. அந்த சூத்திரம் கச்சை என்கிறதானே இடைக்கச்சைய, கச்சை என்கிற நல்ல கிருபைகளை வெளியே கொண்டு வாங்க. ஓ அது மீண்டும் தோண்டி எடுங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை எழுதி வைத்துக் கொள்ளுங்க, இவ்வளவு கர்த்தர் பேசியோ இன்னும் நீங்க ஐயோ என் புருஷன் விட மாட்டாரு, ஐயோ என் மாமியார் விட மாட்டாங்க, ஐயோ என் வீட்டாட்கள் வேற மாதிரி பேசுவாங்க, ஐயோ அவளுக்கு வண்டி ஓட்ட தெரியாது, ஐயோ இவன் வெளியில போனா பயந்துருவான், ஐயோ இப்படி போனா என்ன நடக்கும் தெரியாது, இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா அங்க என்ன நடக்கு தெரியுமா? எரேமியா 13:7 சொல்லுகிறது, ஆனால் இதோ அந்த கச்சை கெட்டி ஒன்றுக்கும் உதவாமல் போய், அந்த கச்சை கெட்டி ஒன்றுக்கும் உதவாமல் போய், ஒளிச்சு வச்சாக்கா, நம்ம போய் ஒளிஞ்சுக்கிட்டாக்கா இதுதான் நடக்கும். தேவனுக்கும் பிரயோஜனப்பட முடியாது, மனிதர்களுக்கும் பிரயோஜனப்பட முடியாது. கர்த்தர் நல்லவை. ஓ சோத்திரம், அது ஒன்றுக்கும் உதவாமல் போயிடும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, ஒளித்து வைக்காதீர்கள், மறைத்து வைக்காதீர்கள். இரண்டாவது, உங்களை ஒளித்து வைக்காதீர்கள். தேவன் இன்றைக்கு நம்மோடு கிருபையாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். 11 சங்கீதம் 40:11. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதையும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது இறைஞ்சி ஜெபிக்கிறார். ஓ மன்றாடி ஜெபிக்கிறார், ஆண்டவரே நான் மறைத்து வைக்க விரும்பவில்லை, நான் ஒளித்து வைக்க விரும்பவில்லை, ஆனபடினால் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடைக்காமல் போயிடக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைச்சா போதும், நான் உண்மையோடும் கிருபையோடும் உம்முடைய ஊழியத்தை செய்வேன் என்பது தான் இந்த சங்கீதக்காரனுடைய நல்ல அறிக்கை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க முடியுமா? இன்னைக்கு உங்க ஜீவியத்தை அர்ப்பணிக்க முடியுமா? ஐயா, நீ கொடுத்த தானியம் என்கிற சத்தியத்தை நான் மறைத்து வைக்கிறவனும் மறைத்து வைக்கிறவளுமாய் அல்ல, என் இருதயத்தை உடைக்கிறேன். ஓ என் ஆவியை ஊற்றுகிறேன் உமக்காக. இனி நான் மறைத்து வைக்காமல் அதெல்லாம் வெளியில போய் சொல்லி வருவேன், உன் அன்பை சொல்லி வருவேன். இரண்டாவது, என்னை நானே ஒளித்து கொள்ள மாட்டேன், முடியாது என்று சொல்ல மாட்டேன். ஐயோ நான் பலவீனப்பட்டு விட்டேன் என்று சொல்ல மாட்டேன். ஐயோ சுத்திர இனி ஆகாது என்று சொல்ல மாட்டேன். இனி உயிர் இருக்கிற வரைக்கும், ஆண்டவர் அனுமதிக்கிற வரைக்கும் ஓடுவேன் ஓடுவேன் ஓடுவேன், ஓடிக்கொண்டே இருப்பேன். கர்த்தர் நல்லவே. கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்பு வாழ்ந்த அப்போஸ்தலர்களையும் சரி, சீசர்களையும் சரி, திரும்பவும் சொல்றேன், புதிய ஏற்பாட்டிலே
இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்பு வாழ்ந்த அப்போஸ்தலர்கள் ஆனாலும் சரி, சீசர்கள் ஆனாலும் சரி, அவர்களில் அநேகருடைய மரணத்தை குறித்து வேதத்தில் இல்லவே இல்லை. 1-2 பேருடைய மரணத்தை குறித்து இருக்கிறது. அது ஒன்லைன் ஆன்சர் போல ஒரு வரி வசனமாகவும் ஒரு சின்ன விளக்கத்தோடு தான் இருக்கிறதே தவிர பெரிய ஒரு விளக்கத்தோடு இல்லை. ஆக மொத்தம் 1-2 பேருடைய மரணம் இருந்தாலும் நிறைய அப்போஸ்தலருடைய, நிறைய சீசருடைய முடிவை குறித்து பைபிள்ல இல்லை. அதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் ஒரே இடத்திலே சுகித்து இருக்கிறவர்களாய் வாழவில்லை. உயிர் இருக்கிறதுக்குள்ள எத்தனை நாட்டுக்கு போகணுமோ போயிடலாம், எத்தனை தேசங்களுக்கு போகணுமோ போயிடலாம், எத்தனை கடலை கடக்கணுமோ போயிடுவோம், எத்தனை மலைகளை தாண்டணுமோ தாண்டிடுவோம், எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லணுமோ சொல்லிடுவோம், எங்கெல்லாம் அற்புதங்கள் செய்யணுமோ செய்தலாம் சொல்லி அவர்கள் சொந்த தேசத்தை, சொந்த ஜனத்தை, சொந்த இடத்தெல்லாம் மறந்துட்டு விட்டுட்டு கர்த்தருக்காக ஓடுகிறவர்களாயிருந்தார்கள், ஓடிக்கொண்டே இருந்தார்கள். அவங்க கடைசியா எந்த நாட்டுக்கு போனாங்க, எந்த இடத்துக்கு போனாங்க, எப்படி செத்தாங்கன்னு கூட தெரியாது. இன்னைக்கு சரித்திரம் சில சொல்லுகிறது, வரலாறு சில சொல்லுது. ஆனா பைபிள்ல எல்லாரோட முடிவும் இல்லை. ஏன்னா அவங்க யாருமே தங்களை மறைத்து வைத்துக் கொண்டு மனைவியோட தான் வாழுவேன், புருஷனோட தான் வாழுவேன், பிள்ளைகளோட தான் வாழுவேன், என் ஜாதியோட தான் வாழுவேன், என் தேசத்துல தான் வாழ்வேன், என் ஊர்ல தான் வாழ்வேன், வேற எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லி அவர்கள் சுகத்தையும் தேசத்தையும் உலகத்தையும் நாட்டத்தையும் தேடாமல் ஆண்டவருக்காக கிடைச்சா போதும், ஒரு படகு கிடைச்சா போதும், ஒரு கப்பல் கிடைச்சா போதும், ஒரு ஊழிய அழைப்பு வந்தா போதும், ஒரு சுவிசேஷம் சொல்ல முடிஞ்சா போதும் சொல்லி மலைகள் தோறும் ஓடினார்கள், வனாந்தரங்கள் தோறும் ஓடினார்கள், பட்டணங்கள் தோறும் ஓடினார்கள், தேசங்கள் எங்கு ஓடினார்கள், நாடுகள் எங்கு ஓடினார்கள், ஓடிக்கொண்டே இருந்தார்கள். ஐயா, அப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு உலகத்துல சத்தியம் தலை நிமிர்ந்து நிற்குது. இன்னைக்கு சில ஆம்பளைங்க வேலையும் கிடையாது, பெரிய சோத்திரம் தொழிலும் கிடையாது, ஆனா சோத்திரம் கத்த நல்லவே கோழி அடக்காக்குற மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கு. நல்லா சாப்பிட, நல்ல டிவி பார்க்க, நல்ல சோத்திரம் மொபைல் பார்க்க, அப்படியே திரும்ப சாப்பிடுவோம், தூங்க, அப்புறம் இப்படி. இதுதான் நிறைய சில ஆம்பளைகளுடைய தொழிலா இருக்கும். நிறைய ஸ்திரீகளுடைய ஜீவியம் இன்னைக்கு கொஞ்சம் காசு பெருகிருச்சு, கொஞ்சம் வருமானம் வந்துருச்சுனால தேவ பயமே இல்லை. குடும்பத்துல கடன் இருக்கும் போது, வீட்டில பிரச்சனை இருக்கும் போது, பொருளாதார குறைவு உண்டாகும் போது மனம் பதைக்குது. அவர்கிட்ட போலாமா, இவர்கிட்ட ஜெபிக்கலாமா, அங்க வேண்டிக்க சொல்லலாமா, இங்க ஏதாவது பண்ண சொல்லலாமா, அவங்க கொஞ்சம் உபவாசம் போட சொல்லலாமா. ஆனா இப்ப எல்லாம் வந்த உடனே நல்ல பொருளுக்கு பொருள் இருக்கு, வருமானத்துக்கு வருமானம் இருக்கு, வீட்டுல எல்லாம் வீட்டுக்குள்ளே கிடைக்குதுன்றப்போ இப்ப ஊழியக்காரர்களையும் தேடுவது கிடையாது, தேவனையும் தேடுவது கிடையாது. மனரமியமான ஒரு ஜீவியம். இது எல்லாம் மறைத்துக் கொள்ளுவதற்கும் ஒழித்துக் கொள்வதற்கு சமானம். ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் விட்டு வெளியே வாங்க, அப்போஸ்தலர்களை போல புறப்படுங்க, சீசர்களை போல புறப்படுங்க. முடிவு எங்கே என்று தெரியாத இடம் வரைக்கும், முடிவு எங்கே என்று தெரியாத நாடு வரைக்கும் கர்த்தருக்காக தீவிரப்படுங்க, கர்த்தருக்காக புறப்படுங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. ஒன்று, உங்களை மறைத்து வைக்காதீர்கள் சத்தியத்தை. இரண்டாவது, உங்களை ஒளித்து வைக்காதீர்கள் உங்கள் கிருபைகளை. சத்தியத்தையும் கிருபையும் ஒளித்து வைக்காம அந்த தேவனுக்காக பயன்படுத்துங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தாவே, நீருடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதையும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்போதுமே என்னை காத்து கிடது. அப்படின்னா உம்முடைய கிருபை உம்மோடு எப்படி இருக்குதோ அட இனி நானும் உம்மோடு இருப்பேன். உம்மோட உண்மை எப்படி சிறந்ததோ நானும் உமக்கு உண்மையாயிருப்பேன். இதுதான் அந்த தியாகம், இதுதான் அந்த வாழ்க்கை. எனக்கன்பான தேவச்சனமே, இந்த தேவ சத்தியத்தின் வழி நான் இனி சத்தியத்தை மறைக்கவும் மாட்டேன். இனி என் கிருபை தாழ்ந்துகளை ஒழிக்கவும் மாட்டேன்.
இது ரெண்டையும் உமக்காக பயன்படுத்துவேன், எனக்கு அந்த கிருபையை தாரும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆவில நிரம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேளையில் சத்தியத்தை மறைத்து வைக்கவும் கூடாது, தேவனுடைய கிருபைகளை ஒளித்து வைக்கவும் கூடாது, மறைத்து வைப்பதும் இல்லை ஒழித்து வைப்பதும் இல்லை என்கிற உடைய தேவத்துவத்தின் வார்த்தையை கர்த்தர் பகிரங்கப்படுத்தினதற்காக, சுயம் மாமிசம் மறைக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம், தேவ சத்தமும் தேவ சித்தமும் துணித்ததற்காக ஸ்தோத்திரம், நீர் எழுந்தருளினதற்காக இந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் உமக்காக புறப்படட்டும், மரணம் நேரிடுகிற வரைக்கும் உமக்காக ஓடிக்கொண்டே இருக்கட்டும், பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கட்டும், நேரத்தை காலத்தை செலவழித்துக் கொண்டே இருக்கட்டும். கர்த்தருடைய கிருபை கரம் தாங்குவதாக. இரவிலுடைய பிள்ளைகளுக்கு நல்ல நித்திரை தாரும். நாளை காலையில் இருக்கிற பரிசுத்தாவின் ஆராதனை என்கிற விசேஷித்த இருட்டோட ஜெபத்தை தேவன் ஆசீர்வதித்து வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் ஜனங்களை நிரப்பும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.